அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6ஆம் வகுப்பு அறிவியல் முதல் பருவத்தில் முதல் பாடம் அளவீடுகள் பற்றி பார்க்க போகிறோம். சரிங்களா? இப்போ அளவீடுகள்னால் என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அளவீடு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு தெரிந்த அளவோடு தெரியாத அளவை ஒப்பிடுதல். தெரிந்த அளவு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உதாரணம் சொல்கிறேன். சரிங்களா? நம்மக்கிட்ட ஒரு பென்சில் இருக்குது. சரிங்களா? அந்த பென்சிலோட நீளம் நம்மளுக்கு தெரியுமா? தெரியாது. ஆனால் நம்மக்கிட்ட ஒரு ஸ்கேல் இருக்குது, ஒரு அளவுகோல் இருக்குது. சரிங்களா? அந்த அளவுகோலோட அளவு நம்மளுக்கு தெரியும். ஏன்னா அந்த அளவுகோலில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, 0லேருந்து 15 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது இந்த அளவுகோல், 0லேருந்து 30 சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது அளவுகோல்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்போது நம்மளுக்கு ஒரு பென்சிலோட லென்த்து நம்மளுக்கு என்னது தெரியாது, ஆனால் ஸ்கேலோட லென்த்து என்ன செய்யும் தெரியும். இப்போ அந்த ஸ்கேலை வச்சு இந்த பென்சிலோட நீளத்தை நம்ம என்ன செஞ்சுக்கலாம், நம்ம அளந்துக்கலாம். அதுதான் அளவீடு. சரிங்களா? ஒரு தெரியாத ஒரு பொருளோட நீளத்தை தெரிஞ்ச ஒரு பொருளை கொண்டு நம்ம அளவீடுறதான் என்ன செய்யுது அப்படின்னா அளவீடு. சரிங்களா? அளவீடுனா என்னென்னு டெஃபினிஷன் பார்க்கலாம். தெரிந்த ஒரு அளவுடன் தெரியாத ஒரு அளவை ஒப்பிடுவது அளவீடு எனப்படும். சரிங்களா? அளவீடு என்பது எண் மதிப்பு மற்றும் அலகு என 2 பகுதிகளை கொண்டுள்ளது. சரி, அளவீடுனா என்னன்னு பார்த்துட்டோம். எண் மதிப்பு மற்றும் அலகு. எண் மதிப்புனா என்னது அப்படின்னா, இப்போ நான் ஒரு கடைக்கு போகிறேன். சரிங்களா? ஒரு கடைக்கு போய் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 1 கிலோ தக்காளி வாங்குறேன். எத்தனை கிலோ தக்காளி வேணால் 1 கிலோகிராம் கேஜின்னு மென்ஷன் பண்ணுறோம். சரிங்களா? இதில் எண் மதிப்பு அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, இந்த 1ன்னு இருக்கா? சரியா? அதுதான் என்னது எண் மதிப்பு. அலகு அப்படின்னா என்ன அப்படின்னா, இந்த கேஜின்னு போட்டிருக்கோம் இல்லையா, கிலோகிராம், இதுதான் என்னது அப்படின்னா அதோட அலகு. அப்போ அளவீடு அப்படிங்கிறது என்னது, எண் மதிப்பும் அலகு அப்படிங்கிற 2 பகுதிகளை கொண்டதான் என்னது அப்படின்னா அளவீடு. சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, நீளம்னா என்ன அப்படின்னா, ஏதேனும் இரு புள்ளிகளுக்கு இடையே உள்ள தொலைவு நீளம் எனப்படும். சரிங்களா? இப்போது நீளம்னா என்ன அப்படின்னா, நான் இந்த பாயிண்டில் இருக்கேன். சரிங்களா? இந்த பாயிண்டில் ஏங்கிற பாயிண்டில் இருந்து நான் பிங்கிற பாயிண்ட்டுக்கு போகணும். அப்போது இங்கேருந்து இவ்வளோ தூரம் நான் என்ன செய்யணும், நடந்து போகணும். அப்போது ஏக்கும் பிக்கும் இடையே உள்ள இந்த தொலைவு, இந்த டிஸ்டன்ஸ் தான் என்னது அப்படின்னா நீளம். சரிங்களா? அடுத்து நீளத்தோட எஸ்ஐ அலகு. ஓகே, நீளத்தோட அலகு என்னது அப்படின்னா மீட்டர். நீளத்தோட எஸ்ஐ அலகு என்னது மீட்டர். அதோட குறியீடு என்ன சொல்லுவாங்க அப்படின்னா மீட்டர்னு சொல்லுவாங்க. மீட்டர். சரியா? அதோட குறியீடை மீட்டர் இருக்கா, மீட்டரை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா எம்னு டிஃபைன் பண்ணுவோம். சரிங்களா? சிறிய அளவீடு மில்லிமீட்டர் மற்றும் சென்டிமீட்டரும். அப்போ சின்ன அளவீடு, நம்ம ஒரு பென்சிலு, ஒரு பேனா, அதை என்ன செய்யணும் அப்படின்னா, இப்போ பென்சிலோட முனையை மில்லிமீட்டரில் அளக்குறோம். பென்சிலோட சைஸ், ஃபுல் சைஸை சென்டிமீட்டரில் என்ன செய்கிறோம், அளக்குறோம். சரிங்களா? இதுதான் சிறிய அளவீடு. பெரிய அளவுகோல் மீட்டரில் அளவிடப்படும். பெரிய அளவுகள் அப்படின்னா, இப்போ நம்ம ஸ்கூலுக்கு யூனிஃபார்ம் போட்டு வரோம். அப்போ அந்த யூனிஃபார்ம் ட்ரெஸ்ஸு துணியாக கடையிலேருந்து வாங்குவோம். அப்போ அந்த துணியை எதில் அளப்பாங்க, மில்லிமீட்டர்லேயோ சென்டிமீட்டர்லேயோ நம்மளால் என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. எதில் தான் மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா மீட்டரில் மெஷர் பண்ணால் தான் ஈஸியாக இருக்கும். சரியா? அப்போ பெரிய அளவுகளில் மீட்டரில் நம்மளை மெஷர் பண்ணுறோம். அடுத்து என்ன அப்படின்னா, இரு நகரங்கள் அல்லது கிராமங்களுக்கு இடையே உள்ள தொலைவு. இப்போ தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி. சரிங்களா? தூத்துக்குடியிலேருந்து திருநெல்வேலி நம்ம ஒரு ஸ்கேல்ட்டோ இல்லை அந்த மீட்டர் டேப்ட்டோ நம்மளால் என்ன செய்ய முடியாது, மெஷர் பண்ண முடியாது. அப்போது அப்படிப்பட்ட ரொம்ப அதிகமான தூரத்தை கிலோமீட்டரில் தான் மெஷர் பண்ண முடியும். சரிங்களா? 2 சிட்டி இடையில உள்ள டிஸ்டன்ஸை எப்படி மென்ஷன் பண்ணணும் அப்படின்னா கிலோமீட்டரில் மென்ஷன் பண்ணணும். சரிங்களா? சரி, அடுத்து 1 சென்டிமீட்டர். இது நம்ம காமனாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்க வேண்டிய இது. சரிங்களா? 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்குன்னா 10 மில்லிமீட்டர். சரிங்களா? சம்டைம்ஸ் நம்ம எக்ஸாம்ஸ் டென்ஷனில் நம்மளுக்கு மறந்துடும். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நம்ம நார்மலாக ஒரு ஸ்கேல் எடுத்துக்கோங்க. சரிங்களா? அந்த ஸ்கேலை பார்த்தீங்க அப்படின்னா 0லேருந்து 1க்கோ இல்லை 1லேருந்து 2க்கோ. சரிங்களா? அந்த ஒரு பார்ட்டை மட்டும் எடுத்துக்கோங்க. நம்ம எக்ஸாம்பிளுக்கு 0லேருந்து 1 எடுத்துக்கோம். சரியா? அந்த 0க்கும் 1க்கும் இடையில ஸ்கேலில் சின்ன கோடாக ஃபஸ்ட்டு 4 கோடு இருக்கும். அப்புறம் கொஞ்சம் பெரிய கோடு ஒரு கோடு இருக்கும். அப்புறம் மறுபடியும் ஒரு சின்ன கோடாக இருக்கும். அடுத்து லென்த்தாக ஒரு கோடு போட்டு 1 போட்டிருப்பாங்க. இதான் நார்மல் ஸ்கேல். அப்போ அந்த ஸ்கேலில் குட்டி லைன்ஸ் இருக்கா, அப்போ அதில் மொத்தம் எத்தனை லைன்ஸ் இருக்கும் அப்படின்னா 10 லைன்ஸ் இருக்கும். சரிங்களா? அப்போ 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர். சரிங்களா? அடுத்து 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர்.
1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அடுத்து 1 கிலோமீட்டர். 1 கிலோமீட்டர் அப்படின்னா 1000 மீட்டர். கிலோனாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 1000 ஞாபகம் வச்சுக்கணும். சரிங்களா? கிலோனாலே என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? 1000. அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு என்னது? 1000 மீட்டர். சரிங்களா? கிலோனாலே நம்மளுக்கு மைண்டில் வரது என்னது? 1000. அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். சரி, அடுத்து ஒரு கொஷின் கேட்டிருக்காங்க சிந்திக்கன்னு சொல்லிட்டு, 1 கிலோமீட்டரை சென்டிமீட்டரில் கூற முடியுமான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரி, நம்மளுக்கு 1 கிலோமீட்டர் அப்படின்னா என்ன தெரியும்? 1000. கிலோனா என்ன சொல்லியிருக்கேன்? 1000 ஞாபகம் வச்சு சொல்லியிருக்கேன்னா அப்போ 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு 1000 மீட்டர். அப்போ 1 கிலோமீட்டர் 1000 மீட்டர் அப்படின்னா நம்ம மீட்டரில் கேட்டால் அப்படியே எழுதிடலாம். ஆனால் கேட்டிருக்காங்க வந்து சென்டிமீட்டரில் கேட்டிருக்காங்க. அப்போது நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது அந்த 1000 நம்ம எதால் மல்டிபிள் பண்ணணும்? 100ஆல் மல்டிபிள் பண்ணால் நமக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். சரியா? அப்போது 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 1,00,000 சென்டிமீட்டர். 1 கிலோமீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 1,00,000 சென்டிமீட்டர். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து ஒரே மாதிரியான அளவீட்டு முறைக்காக உலகம் முழுவதும் உள்ள அறிவியல் அறிஞர் அளவுகளை அளப்பதற்கு பொதுவான அலகுகளை ஏற்றுக்கொண்டார். இந்த முறையானது பன்னாட்டு அலகுமுறை, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட் அல்லது எஸ்ஏ அலகுமுறை. சரியா? இதுதான் இம்பார்ட்டன்ட். எஸ்ஏ அலகுமுறை எல்லாருமே, அதாவது இப்போ நம்ம இந்தியாவில் இருக்கட்டும் இல்லை அமெரிக்காவில் இருக்கட்டும், எல்லாருமே வந்து ஒரு காமனாக வந்துட்டு ஒரு யூனிட்ஸை வந்து யூஸ் பண்ணாங்க. அதுதான் வந்து என்னது அப்படின்னா இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட். சரிங்களா? அதன்படி நீளத்தோட எஸ்ஐ அலகு வந்து மீட்டர், நிறையோட எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம், காலத்தோட எஸ்ஐ அலகு வந்து வினாடி, பரப்பளவின் எஸ்ஐ அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர், பருமனின் அலகு வந்து மீட்டர் கியூப். பரப்பளவு அப்படின்னா என்னது அப்படின்னா ஒரு சதுரத்தோட பரப்பளவோ ஒரு வட்டத்தோட பரப்பளவோ ஒரு கனசதுரம் கனசெவ்வகம் இதோட பரப்பளவெல்லாம் என்னது அப்படின்னா அதோட அலகு வந்து மீட்டர் ஸ்கொயர்னு மென்ஷன் பண்ணணும். பருமன், ஓகேங்க, பருமன் அப்படின்னா என்னது அப்படின்னா கன அளவு அதெல்லாம் சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து என்ன சொல்லுவோம் அப்படின்னா மீட்டர் கியூப்னு சொல்லுவோம். இந்த எஸ்ஏ அலகுமுறையில் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் மேலே வந்து கொடுத்துருப்பாங்க. இந்த இருக்குது பாருங்களா, பன்னாட்டு அலகுமுறை, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ் ஃபஸ்ட்டு. ஓகே, வெப்பநிலையோட எஸ்ஐ அலகு வந்து என்னது அப்படின்னா கெல்வின். ஆக்சுவலி வெப்பநிலையை வந்து நம்ம எப்படி சொல்லுவோம் அப்படின்னா 100 டிகிரி செல்சியஸ், 100 டிகிரி ஃபாரன்ஹீட் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். பட் அதோட எஸ்ஐ அலகுமுறை கொஷினில் வந்து என்ன கேட்டிருப்பாங்கன்னு ரீட் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணோம். சரிங்களா? எஸ்ஏ அலகுமுறை அப்படின்னா என்னது அப்படின்னா கெல்வின். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தொலைவோட எஸ்ஏ அலகு வந்து மீட்டர். மின்னோட்டம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு சர்க்கியூட்டில் ஒரு செகண்டில் எவ்வளோ மின்னூட்டம் பாஞ்சிருக்கோ அதுதான் வந்து என்னது அப்படின்னா மின்னோட்டம் சொல்லுவாங்க. மின்னோட்டத்தோட எஸ்ஐ அலகு வந்து என்னது ஆம்பியர். வினாடி, அதாவது காலம் இருக்கா, நம்ம எவ்வளோ டைம் வந்து ஓடுறோம், எவ்வளோ டைமில் ஒரு இடத்துல நம்ம ரீச் பண்ணுறோம். சரிங்களா? காலத்தின் எஸ்ஐ அலகு வந்து வினாடி. அடுத்து பொருட்களோட அளவு, எவ்வளோ குவான்டிட்டி ஆஃப் திங்ஸை நான் வந்து வச்சுருக்கேன். சரிங்களா? அதான் பொருட்கள், அதோட எஸ்ஐ அலகு வந்து என்னது அப்படின்னா மோல். இதில் வந்து நம்ம இம்பார்ட்டண்ட்டாக ஒன்று படிப்போம், என்ன அப்படின்னா அவகேட்ரா எண்ணுன்னு படிப்போம். சரிங்களா? அவகேட்ரா எண் அப்படின்னா அவகேட்ரா எண்ணோட மதிப்பு என்ன அப்படின்னா 6.023 × 10^23 இதுதான் வந்து என்னது அப்படின்னா அவகேட்ரா எண். சரிங்களா? அவகேட்ரா எண்ணா மறந்துக்கூடாது. எதில் அவகேட்ரா எண் வரும் அப்படின்னா பொருட்களின் அளவு மோல். சரிங்களா? அந்த அவகேட்ரா எண்ணை யார் கண்டுபிடிச்சிருப்பா அப்படின்னா அவகேட்ரா அப்படிங்கிறவங்க தான் கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? நிறைனா என்னது எடை. இப்போ 1 கிலோ கத்திரிக்காய் கொடுங்க, 1 கிலோ சர்க்கரை கொடுங்க. சரிங்களா? இதெல்லாம் கேட்போம் இல்லையா? நிறை மீன்ஸ் என்னது அப்படின்னா எடைன்னு அர்த்தம். சரிங்களா? அதோட நிறையோட எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம். ஒளிச்செறிவின் எஸ்ஐ அலகு வந்து கேண்டிலா. அதாவது ஒளிச்செறிவினா எப்படின்னா ஒரு கேண்டிலை ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஒரு மெழுகுவத்தி நம்ம ஏற்றிருக்கோம் அப்படின்னா அந்த மெழுகுவத்திலேருந்து எவ்வளோ ஒளியை வந்து கொடுக்க முடியுமோ அந்த ஒளியை நம்ம அளவிட முடியும் இல்லையா? அந்த ஒளியை அளவிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு அலகு கொடுக்கணும் இல்லையா? அந்த அலகை நம்ம என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா கேண்டிலான்னு மென்ஷன் பண்ணுவோம். சரிங்களா? இதுதான் வந்து
எஸ்ஐ பன்னாட்டு அலகுமுறை, இன்டர்நேஷ்னல் சிஸ்டம் ஆஃப் யூனிட்ஸ். சரிங்களா, மொத்தம் 7 இருக்கும். மிச்ச அலகுகள்லாம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா அடிப்படை அலகுகள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, அடுத்து முன்னெட்டுகள். அதாவது எஸ்ஏ அலகுல பன்மடங்கு துணை பன்மடங்குகளோட முன்னெட்டுகள் என்னன்னு சொல்லி பார்ப்போம். அதாவது இதில் எல்லாத்துலேயுமே நம்ம கிலோவில் மட்டும்தான் பன்மடங்கு வரும். மிச்சம் எல்லாமே என்னது அப்படின்னா துணை பன்மடங்கு தான் வரும். இது இங்கே கொடுத்துருக்காங்க, பார்ப்போம். டெசி அப்படின்னா அதோட குறியீடு வந்து டி, அது வந்து துணை பன்மடங்கு தான். டெசியை எப்படி மென்ஷன் பண்ணுவோன்னா 1/10. சென்டி எப்படி மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா அது ஒரு துணை பன்மடங்கு 1/100. 100 சென்டிமீட்டர்னால் நம்மளுக்கு என்ன தெரியும், 1 மீட்டர். அதே மாதிரி 10 டெசிமீட்டர்னால் என்னது, 1 மீட்டர். சரியா, மில்லி மீட்டர், அதாவது மில்லியை வந்து எப்படி மென்ஷன் பண்ணுவோம், எம்னு மென்ஷன் பண்ணுவோம். அதோட துணை பன்மடங்கு 1/1000. சரிங்களா, நீங்கள் டக்குன்னு 1000னால கிலோ தானே அப்படின்னு சொல்லிட்டு ஞாபகம் வச்சுக்க சொல்லியிருக்கேன். ஆமாம், 1000னா கிலோ தான். ஆனால் இங்கே மில்லியில் எப்படி இருக்குது, துணை பன்மடங்கு 1/1000னு இருக்குது. ஓகேங்களா, மென்ஷன் பண்ணிக்கோங்க. கிலோனா இங்கே கீழே இருக்குது பாருங்கள், கே துணை கே பன்மடங்கா துணை பன்மடங்கா அப்படின்னு கேட்பாங்க. நம்ம பன்மடங்கு 1000. ஆனால் மில்லியை பாருங்கள், துணை பன்மடங்கு 1/1000. சரிங்களா, ரெண்டுக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. 100 மில்லிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர். ஓகேவா, நேனோ அப்படின்னா நேனோன்னு நம்மளுக்கு தெரியும், 90 போடணும், 1 போட்டு 90 போடணும். இதுதான் ஈஸி. சரிங்களா, அப்போ அந்த 1 போட்டு 90 போட்டு நானோ மீட்டர் தான் எவ்வளோ அப்படின்னா ஒரு மீட்டர். சரிங்களா, அடுத்து கிலோ, கே பன்மடங்கு வந்து 1000. அதை மீட்டரில் சொல்லணும் அப்படின்னா 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர். சரிங்களா, சரி, அடுத்து வந்து நம்மளுக்கு ஒரு டேபிள் கொடுத்துருக்காங்க. அந்த டேபிளை நம்ம ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா, ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா அது ஒரு பிக்சர் கொடுத்துருக்காங்க, அதோட செயல்பாடு அது மீட்டரா கிலோகிராமா வினாடியான்னு கேட்டிருக்காங்க. அடுத்து பன்மடங்கா துணை பன்மடங்கான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இப்போ பென்சில் முனையின் நீளம், இதில் எதை பார்க்கணும்னா லாஸ்ட் லைனை மட்டும் பாருங்கள். நீளத்தோட எஸ்ஐ அலகு வந்து என்னது, மீட்டர். சரிங்களா, அது வந்து முனையோட நீளம் வந்து சின்னோண்டு தான் இருக்கும். அப்போது அதை வந்து மில்லி மீட்டரில் தான் நம்ம என்ன செய்ய முடியும், மெஷர் பண்ண முடியும். சென்டிமீட்டர்லேயோ இல்லை கிலோமீட்டர்லேயோ மெஷர் பண்ண முடியாது. அப்போது பென்சில் முனையோட நீளம் வந்து மீட்டர், அதோட பன்மடங்கு துணை பன்மடங்கா துணை பன்மடங்கு அது வந்து அப்போது மில்லி மீட்டர். அப்போ பேனாவோட நீளம் நம்ம சென்டிமீட்டரில் மெஷர் பண்ணிக்கலாம். அப்போ சென்டிமீட்டர், அது வந்து பன்மடங்கு துணை மடங்கும் சென்டிமீட்டர். இரு நகர்களுக்கு இடைப்பட்ட தூரம் நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். 2 சிட்டிக்கு இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் வந்து என்னது அப்படின்னா கிலோமீட்டர், அது வந்து பன்மடங்கு. ஆபரணங்களின் நிறை நம்ம சம்டைம்ஸ் கிலோ கணக்குலேயும் வாங்குவாங்க, கிராம் கணக்குலேயும் மோஸ்ட்லி வந்து கிராம் கணக்கில் தான் வந்து என்ன செய்வோம் அப்படின்னா ஆபரணங்கள், அதாவது ஜுவல்ஸ் வந்து வாங்குவோம். சரிங்களா, அப்போ வந்து அதோட அழகு வந்து என்னது கிராமு, இங்கிட்டு கிராமம். உலர் பழங்களின் நிறை, கிராம்லேயும் வாங்கலாம், கிலோகிராம்லேயும் வாங்கலாம். சரிங்களா, அடுத்து வினாடி. 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தை நிறைவு செய்ய ஆகும் காலத்தோட இசை அலகு என்னது, வினாடி. பன்மடங்கா துணை பன்மடங்கா வினாடி தான். சரிங்களா, சரி, அடுத்து வந்து ஒரு குண்டூசியின் நீளத்தை அளவுகோலை பயன்படுத்தி அளவிடுதல். குண்டூசி நீளத்தை எப்படி அளவிடும், இப்போ குண்டூசி நீளம் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொருளை எடுத்துக்கிட்டாலும் அதோட நம்ம எப்படி அளக்கணும் அப்படின்னா ஒரு ஸ்கேலோ ஒரு மீட்டர் ஸ்கேலோ எனிதிங் எல்ஸ், அதில் எப்போவுமே ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இது கொடுத்துருப்பாங்க, 0லேருந்து ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அப்போது நம்ம எந்த பொருளை அளக்கமோ கரெக்டாக அந்த பொருளை ஃபஸ்ட்டு அந்த 0ல் பாயிண்டில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் மெஷர் பண்ணணும். 0க்கு தள்ளியோ இல்லை 0லேருந்து கொஞ்சம் தள்ளியோ அல்ல 0 விட்டு அடுத்த பாயிண்ட்ஸ்லையோ அளத்தா நம்மளுக்கு மெஷர்மெண்ட் வந்து கரெக்டாக வராது. அதனால தான் என்ன செய்யணும், குண்டூசியின் நீளத்தை அளவுகளை பயன்படுத்தி எப்படி அளவிடலாம்னு சொல்லிட்டு இதில் கொடுத்துருப்பாங்க. சரி, அது நமக்கு ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இப்போ இன்னொன்று என்ன அப்படின்னா ஒரு வளைகோட்டோட நீளத்தை வந்து எப்படி மெஷர் பண்ணணும்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. வளைகோடுனா என்ன அப்படின்னா, இப்போ நான் ஒரு சிட்டியிலேருந்து இன்னொரு சிட்டிக்கு போகிறேன், பாதை எல்லாமே எப்படி இருக்கும், நேர்கோடாக இருக்கும் இல்லை தானே. இப்போ பாருங்கள், நான் இப்போ இங்கே இருக்கேன், இங்கேருந்து இவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இந்த இடத்துக்கு நான் போகணும். ஏங்கிற இடத்துலேருந்து நான் பிங்கிற இடத்துக்கு போகணும். சரிங்களா, அப்போது இதோட டிஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு என்னென்னு தெரியுமா, தெரியாது. அப்போது இதை வந்து எப்படி மெஷர் பண்ணணும் அப்படின்னா ஒரு கம்பி வச்சுக்கணும். ஒரு கம்பியை வச்சுருக்காங்க.
அப்போ இந்த கம்பியை இந்த ஏலேருந்து பிக்கு இந்த வளைகோட்டு மேலேயே வச்சுட்டு வந்தோம் அப்படின்னா, இப்போ இந்த கம்பியை வச்சு நம்ம மெஷர் பண்ணிட்டோம். கடைசியில் இந்த கம்பியை நம்ம நீட்டினோம் அப்படின்னா அந்த கம்பியோட நீளம் தான் என்னது அப்படின்னா அந்த வளைகோட்டோட நீளம். சரிங்களா? அதுதான் கொடுத்துருக்காங்க. வளைகோட்டு நீளத்தை எப்படி கால்குலேட் பண்ணணும், ஒரு வாழைப்பழத்தின் நீளத்தை நம்ம எப்படி வளைகோட்டு முறையில் என்னென்ன செஞ்சுக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம். வாழைப்பழம் வந்து நம்மளுக்கு நேரான ஷேப்பில் இருக்காது, ஒரு மாதிரி பெண்ட் பண்ண ஷேப்பில் தான் இருக்கும். ஸோ வாழைப்பழத்தின் நீளத்தை நம்ம வளைகோட்டின் நீளத்தை பயன்படுத்தி என்ன செய்யலாம், கண்டுபிடிச்சிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்து வளைகோட்டின் நீளம் எப்படின்னு ஒரு ஃபார்முலா கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பாகங்களின் எண்ணிக்கை இன்ட்டு ஒரு பாகத்தின் நீளம் ப்ளஸ் மீதமுள்ள கடைசி பாகத்தோட நீளம். சரிங்களா? இதை பார்த்துக்கோங்க. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இடமாறு தோற்றப்பிழை. இடமாறு தோற்றப்பிழைனா என்ன அப்படின்னா ஒரு பொருள் இருக்குது. சரிங்களா? இப்போ அவங்க பாருங்கள், ஏங்கிறவங்க இருக்காங்க, பிங்கிறவங்க இருக்காங்க, சிங்கிறவங்க இருக்காங்க. ஏ இந்த சைட்லேருந்து பார்க்குறாங்க, பி இந்த சைட்லேருந்து பார்க்குறாங்க, சி வந்து பிக்கு சைட்லேருந்து பார்க்குறாங்க. சரிங்களா? அப்போது எப்படி பார்த்தா வந்து கரெக்டாக ஒரு பொருளை நம்ம மெஷர் பண்ண முடியும் அப்படின்னா பி பார்க்குற மாதிரி பார்த்தா தான் மெஷர் பண்ண முடியும். ஏ பார்க்குற மாதிரியும் சி பார்க்குற மாதிரியும் பார்த்தோம் அப்படின்னா மெஷர்மெண்ட் வந்து தப்பாக வருது. நீங்களே பாருங்கள், அந்த பென்சிலோட இதிலேருந்து கரெக்டாக அந்த அளவு யார் பார்க்குற போது பி தான். அப்போது இதோட பேர் வந்து என்ன, இடமாறு தோற்றப்பிழை. ஓகேவா? ஒரு பொருளின் தோற்ற நிலையே இருவேறு பார்வை கோடு வழியாக நோக்கும்போது ஏற்படுவதாக தோன்றும் அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி. சரிங்களா? நல்லா நோட் பண்ணிக்கோங்க. அளவீட்டு மாறுபாடு அல்லது அளவீட்டு இடப்பெயர்ச்சி அல்லதுன்னு இருக்குது. சரிங்களா? இதுதான் வந்து என்னது இடமாறு தோற்றப்பிழை. இடமாறு தோற்றப்பிழையை நம்ம எப்படி பார்த்தா தவிர்க்கலாம் அப்படின்னா செங்குத்தாக பார்க்கணும். நம்மளுக்கு செங்குத்துனா என்னன்னு தெரியும், இதுதான் செங்குத்து. 90 டிகிரியில் இருக்கணும். சரிங்களா? 90 டிகிரியில் இருந்தால் தான் எந்த பேர் என்னது, செங்குத்து. சரிங்களா? இடமாறு தோற்றப்பிழையை நம்ம செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் என்ன செய்யலாம், தவிர்க்கலாம். சரி, அடுத்து வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள், செங்குத்தாக பார்ப்பதன் மூலம் இடமாற்று தோற்றப்பிழையை தவிர்க்கலாம். சரி, அடுத்து வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா நிறை கொடுத்துருக்காங்க. நிறை அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஒரு பொருளின் பருப்பொருளின் அளவு ஆகும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நிறைனா என்னது அப்படின்னா எடைன்னு சொல்லியிருக்கேன். சரியா? அதாவது எடை அப்படின்னா என்னது அப்படின்னா நிறையின் மேல் செயல்படும் புவியீர்ப்பு விசை தான் எடை. சரிங்களா? நிறையோட எஸ்ஐ அலகு வந்து நம்மளுக்கு என்ன தெரியும், கிலோகிராம். நிறையின் எஸ்ஐ அலகு அடிப்படை அளவு வந்து கிலோகிராம். சரியா? அடுத்து உங்களுக்கு தெரியுமா, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரி, நம்ம வந்து இப்போ வந்து பூமியில் வந்து நம்ம நார்மலாக நடப்போம். அதே வந்து ஆஸ்ட்ரோனாட் எல்லாம் விண்வெளிக்கு போகிறாங்க, அங்கே போயிட்டு அவங்களால நடக்க முடியாது. ஏன்னா அங்கே வந்து அவங்களோட எடை வந்து கம்மியாக இருக்கும். அதாவது மிதப்பாங்க. சரிங்களா? பூமியில் வந்து புவியீர்ப்பு விசை அதிகமாக இருக்கிறதுனால நம்ம வந்து நடக்கிறோம். ஆனால் நிலவில் வந்து ஈர்ப்பு விசை வந்து குறைவு, அதனால தான் அங்கே நடக்க முடியாமல் பறக்கிறோம். சரிங்களா? அதுதான் கொடுத்துருப்பாங்க. புவியை விட நிலவின் ஈர்ப்பு விசை குறைவு, அங்கு எடை வந்து குறைவாக இருக்கும். சரியா? மனுஷன் நான் இங்கே 50 கிலோ இருக்குன்னா அங்கே என்னோட 50 கிலோவில் 6ல் 1 பங்கு தான் அங்கே இருக்கும். சரிங்களா? அந்த 50ல் 6ல் 1 பங்கு தான் இருக்கும். அப்படிங்கும்போது நாங்கள் மிதக்க தான் முடியும். அதுதான் இரண்டிலும் நிறை வந்து சமமாக இருக்கும். அதாவது எடை, நான் இங்கே 50 கிலோ இருந்தேன்னா அங்கேயும் நான் அதே 50 கிலோ தான் இருப்பேன். எக்ஸ்ட்ராவும் ஆக மாட்டேன், குறையும் ஆக மாட்டேன். இங்கே நான் 50 கிலோ எப்படி இருக்கணும் அதே மாதிரி 50 கிலோ தான் இருப்பேன். நிறை வந்து சமமாக தான் இருக்கும். ஆனால் ஈர்ப்பு விசை வந்து என்ன செய்யும் அப்படின்னா கம்மியாக இருக்கும். அதுதான் சொல்லியிருக்காங்க, இரண்டிலும் நிறை சமமாக உள்ளது. நிலவின் ஈர்ப்பு விசை புவியின் ஈர்ப்பு விசை போல் 6ல் 1 பங்கு இருப்பதால் நிலவின் ஒரு பொருளின் எடை பூமியில் உள்ளதை விட 6 மடங்கு குறைவாக இருக்கும். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து இப்போ வந்து ஒரு புத்தகத்தை எடுத்துக்கலாம், ஒரு புக்கு எடுத்துக்கிறோம், ஒரு பேப்பர் எடுத்துக்கிறோம். ரெண்டுமே கீழே போடுவோம் நம்ம. ஆனால் பேப்பரை டக்குன்னு ஈஸியாக எடுத்துடலாம். ஆனால் புக்கை வந்து நம்ம அவ்வளோ சீக்கிரமாக இருந்தாலும் ரொம்ப வெயிட்டெல்லாம் இருக்காது, நார்மல் வெயிட்டாக தான் இருக்கும். பட் நம்ம பேப்பரை தூக்கிறத விட புக்கை தூக்கிறது வந்து கொஞ்சம் சிரமமாக இருக்கும். அதை தான் என்ன சொல்கிறோம் அப்படின்னா கனம் அல்லது பாரம் அப்படின்னு சொல்கிறோம். சரியா? புத்தகத்தோட நிறைனா என்னது, எடை. புத்தகத்தின் நிறையானது ஒரு தாளின் நிறையை விட அதிகமாக இருக்கும். எனவே தாளை விட புத்தகத்தின் மேல் அதிக இழுவிசை இருக்கும். சரிங்களா? இதுக்கு பேர் என்னது, இழுவிசை. சரிங்களா? நமது கை தாளை விட புத்தகத்தை தாங்குவதற்கு அதிக விசையை கொடுக்கும். நாம் உணரும் இந்த விசை தான் என்னது, கணம் அல்லது பாரம் அப்படின்னு கூறுவோம். சரிங்களா? சரி, அதுக்கடுத்து மிக பெரிய அளவிலான எடையை டன் அல்லது மெட்ரிக் டன் அளவில் குறிப்பிடும். சரியா? சரி, இப்போது கொடுத்துருக்காங்க. நம்ம எப்படி 1 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 10 மில்லிமீட்டர், 100 சென்டிமீட்டர் ஈக்குவல் டு 1 மீட்டர், 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர் அப்படி பார்த்தோமோ அதே மாதிரி 100 மில்லிகிராம்.
1000 மில்லிகிராம் இஸ் ஈக்குவல் டு 1 கிராம். 1000 மில்லிகிராம் ஈக்குவல் டு என்னது 1 கிராம். 1 கிராம் அப்படின்னா அதாவது 1 கிராம் நம்ம 1 கிராம் வெஜிடபிள்ஸ்லாம் வாங்க மாட்டோம், 1 கிராம் பருப்பு 1 கிராம் சுகர்லாம் வாங்க மாட்டோம். ஆனால் வந்து கோல்டு வந்து 1 கிராம் 2 கிராம் வாங்குவோம் சரிங்களா. அந்த 1 கிராம் அப்படின்னா என்னது அப்படின்னா 1000 மில்லிகிராம் சேர்ந்தது தான் என்னது 1 கிராம். அடுத்து 1000 கிராம். 1000 கிராம் அப்படின்னா 1 கிலோகிராம். 1000 கிராம்னா என்ன மென்ஷன் பண்ணுவோம் அப்படின்னா 1 கிலோகிராம். அடுத்து 1000 கிலோகிராம் அப்படின்னா என்னது 1 டன் சரிங்களா. 1000 மில்லிகிராம்னா 1 கிராம், 1000 கிராம்னா 1 கிலோகிராம், 1000 கிலோகிராம் அப்படின்னா 1 டன் சரிங்களா. அடுத்து வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பொது தராசு. பொது தராசு நம்மளுக்கு அளவீடுனா என்ன தெரியும், தெரிந்த அளவோடு தெரியாத அளவை ஒப்பிடுறது. இப்போது அதே மாதிரி தான் தராசுலையும் அதே ஃபார்மேட்டில் தான் நம்மளுக்கு தெரிஞ்ச அளவு அப்படின்னா தராசில் என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா படித்தர கற்கள் 1 கிலோ 5 கிலோ 10 கிலோ அப்படின்னு சொல்லிட்டு படித்தர கற்கள் இருக்கும் சரிங்களா. அந்த கற்களை வச்சுட்டு தெரியாத அளவு வந்து நம்மளுக்கு வெஜிடபிள்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து பருப்பு வகையில் ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போ அதெல்லாம் தெரியாத அளவு. அப்போ தெரிந்த அளவோட தெரியாத அளவை ஒப்பிடும்போது கரெக்டான அளவீடு கொடுக்க முடியும் இல்லையா, அதை தான் கொடுத்துருக்காங்க. பொருளின் நிறைய அளவிட நம்ம பொது தராசினை பயன்படுத்துகிறோம். தெரிந்த நிலையான நிறையோடு தெரியாத பொருளின் நிறையை ஒப்பிடுவதன் மூலம் அந்த பொருளின் நிறையானது கணக்கிடப்படுகிறது. இது வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா படித்தரை நிறை அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து மின்னணு தராசு. இப்போ எங்கே போனாலுமே இந்த தராசெல்லாம் இருக்காது. அந்த ஒரு 10 இயர்ஸ் பிஃபோர்ஸ் தான் வந்து இந்த தராசு பயன்படுத்தினாங்க. டீச்சர்ஸ் ஏதாவது வந்து ஒரு இது சயின்ஸ் ரிலேட்டடாக ஏதாவது பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாலே எல்லோரும் இந்த சிரட்டையை வச்சு இந்த மாதிரி தராசு தான் பண்ணிட்டு போவோம். பட் இப்போ வந்து எல்லாமே டிஜிட்டல் மயமானதுனால ஒரு சின்ன கடையிலையுமே என்ன தான் இருக்கும் அப்படின்னா மின்னணு தராசு தான் இருக்கும் சரிங்களா. துல்லியமான எடையை கணக்கிட என்ன பயன்படுகிறது அப்படின்னா மின்னணு தராசு அப்படின்னு சொல்லிப்பேன். இந்த மின்னணு தராசு எல்லா இடத்துலையுமே நம்ம கோல்டு வாங்க போனாலும் சரி, வெஜிடபிள் வாங்க போனாலும் சரி, மளிகை கடைக்கு போனாலும் சரி, இதை விட ஏதாவது ஒரு வேதிப்பொருட்களை எடையை பார்க்குறதுக்குமே எது அப்படின்னா மின்னணு தராசு தான் பயன்படுகிறது. காலத்தை நம்ம எப்படி பயன்படுத்துகிறோம், அளவிட எது பயன்படுத்துகிறோம் அப்படின்னா கடிகாரம். நம்ம கடிகாரத்தை பார்த்து தான் பயன்படுத்தும். ஆனால் முன்னாடி என்ன பயன்படுத்துகிறாங்க, மணல் கடிகாரத்தை பார்த்தோ இல்லை ஒரு குச்சியை நட்டி வச்சு சூரிய ஒளியை பார்த்தோ வந்து டைம் கால்குலேட் பண்ணாங்க. பட் இப்போ ஈஸியாக பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு கடிகாரத்தை பார்க்குற மாதிரி இருந்துச்சு, அடுத்து ஸ்மார்ட் வாட்ச்சு, இப்போ இன்னும் நிறைய டெவலப் ஆகிட்டே வருது சரிங்களா. சரி, இப்போ கடிகாரத்தை அளவிட நமக்கு வந்து கடிகாரம் என்ன செய்து பயன்படுகிறது சரிங்களா. சரி, ஓகே. அடுத்து இது வந்து ரொம்ப முக்கியமானது ஓடோமீட்டர். ஓடோமீட்டர் அப்படின்னா என்னது அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கார்ஸு, ஆட்டோமேட்டிக் பைக்கு இதெல்லாம் மாதிரி இருக்கு இல்லையா, ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸோட டிஸ்டன்ஸை கால்குலேட் பண்ணுறதுக்கு ஓடோமீட்டர் பயன்படுத்தப்படுகிறது சரிங்களா. ஓடோமீட்டர் அப்படிங்கிறது என்னது, தானியங்கி வாகனங்கள் கடக்கும் தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் ஒரு கருவி சரிங்களா. அடுத்து என்ன பண்ணுவோம், மெட்ரிக் முறை அலகுகள் அல்லது திட்ட அலகுகள். அந்த மெட்ரிக் முறை தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா திட்ட அலகுகள். எப்போ உருவாக்கப்பட்டுச்சு அப்படின்னா 1790 பிரான்ஸ் நாட்டினால் உருவாக்கப்பட்டது சரியா. இப்போ நம்ம எல்லோரும் ஸ்கேல் பயன்படுத்துகிறோம் இல்லையா, அந்த ஸ்கேல் வந்து எப்போ கண்டுபிடிச்சாங்க அப்படின்னா 16ஆம் நூற்றாண்டில் ஸ்கேல் வந்து 16ஆம் நூற்றாண்டில் வில்லியம் பெட்வேல் அப்படிங்கிறவால கண்டுபிடிக்கப்பட்டது சரிங்களா. அடுத்து பிரான்ஸ் நாட்டோட இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். பிரான்ஸ் நாட்டோட தலைநகர் பாரிஸில் எடைகள் மற்றும் அளவீடுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் பிளாட்டினம் இரிடியம் ரொம்ப மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிளாட்டினம் இரிடியம் உலக அளவிலான படித்தர மீட்டர் கம்பி ஒன்று இருக்குது. அந்த படித்தர மீட்டர் கம்பியோட ஜெராக்ஸ் எங்கே இருக்குது அப்படின்னா டெல்லியில் தேசிய இயற்பியல் ஆய்வகத்தில் இருந்து இருக்குது சரியா. 1 கிலோகிராம் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா நம்ம ஆல்ரெடி பிரான்ஸ் நாட்டில் இருக்குதுன்னு சொன்னோம் இல்லையா. பிரான்ஸ் நாட்டில் செவ்ரஸ் என்ற பிளேஸில் சர்வதேச எடைகள் மற்றும் அளவீட்டுக்கான அனைத்துலக நிறுவனத்தால் எப்போ 1889 முதல் வைக்கப்பட்டுள்ள பிளாட்டினம் இரிடியம் உலக கலவையான ஒரு உலோக தண்டின் நிறைக்கு சமம். அந்த 1 கிலோகிராம் வந்து எதுக்கு சமம் அப்படின்னா பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையான ஒரு உலக தண்டோட நிறைக்கு வந்து என்ன செய்யும் அப்படின்னா சமமாக இருக்கும் சரிங்க. அடுத்து எண்ணியல் கணக்கு சொல்லியிருக்காங்க. 1 சென்டிமீட்டரில் எத்தனை மில்லிமீட்டர் இருக்கும், அதாவது எத்தனை மில்லிமீட்டர் பிரிவுகள் உள்ளன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எத்தனை மில்லிமீட்டர் இப்படி இருக்குன்னா 10 மில்லிமீட்டர் பிரிவுகள் இருக்கும் சரியா. 10 கோடு இருக்கும் இல்லையா, 10. 1 மீட்டரில் எத்தனை சென்டிமீட்டர், 1 மீட்டர் அப்படின்னா
100 சென்டிமீட்டர் சேர்ந்து தான் 1 மீட்டர். சரிங்களா? அடுத்து வந்து பின்வருவனற்றி நிரப்புக. ஒரு ஸ்மால் கால்குலேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த 4 இதையும் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுங்கள். சரிங்களா? அடுத்து இந்த ஓவரால் இந்த யூனிட்ஸோட இம்பார்ட்டன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சரியா? நம்ம ஆல்ரெடி பார்த்ததான். அளவீடுனா என்னது? தெரிந்த அளவோட தெரியாத அளவை ஒப்பிடுறது. நீளம், நிறை, காலம் ஆகியவை சில அடிப்படை இயற்பியல் அளவுகள். சரிங்களா? பொதுத்தன்மைக்கான அனைத்து இயற்பியல்களும் படித்தர அலகுகள். அதுக்கப்புறம் எஸ்ஐ அலகுகள். நீளத்தோட எஸ்ஐ அலகு மீட்டர், நிறையோட எஸ்ஐ அலகு கிலோகிராம், காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. அளவுகோலை பயன்படுத்தும் போது எத்தனை வகையான 3 வகையான பிழைகளை தவிர்ப்பதன் மூலம் துல்லியமான அளவுகளை பெருக்கலாம். 3 வகையான பிழைகள். ஓகேவா? எத்தனை வகையான பிழை? 3 வகையான பிழை. அப்போ அதே மாதிரி செங்குத்தாக பார்க்கறதுனால நம்ம வந்து பிழைகளை தவிர்க்கலாம். மில்லிகிராம் அளவிற்கு துல்லியமாக நிறைய அளவிட பயன்படும் சாதனம் மின்னணு தராசு. சரி, இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, வானியல் பொருட்களுக்கு இடையே உள்ள தொலைவை ஒளியாண்டில் கணக்கிடுவோம். சரியா? வானியல் பொருட்கள்னால் 2 கோள்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. அந்த கோள்களுக்கு இடைப்பட்ட தொலைவை எப்படி நம்ம கால்குலேட் பண்ணுவோம் அப்படின்னா, ஒளியாண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு ஆண்டில் ஒளி வந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்து போயிருக்கு அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதா என்னது அப்படின்னா ஒளியாண்டு. சரியா? ஒரு ஆண்டில் ஒளி கடக்கும் தொலைவை கிலோமீட்டர்லேயும் கணக்கிடணும்னு சொல்லி இந்த இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? சரி, அடுத்து சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. சரி, ஒரு மரத்தோட சுற்றளவை பயன்படுத்துவது. ஒரு மரத்தோட சுற்றளவை எப்படி நம்ம பயன்படுத்துவோம்? மீட்டர் அளவுகளா, மீட்டர் கம்பியா, பிளாஸ்டிக் அளவுகளா, அளவு நாடாவா, எதை பயன்படுத்துவோம் அப்படின்னா மரத்தோட சுற்றளவை நம்ம வந்து அளவு நாடா பயன்படுத்தி என்ன செய்வோம் அப்படின்னா அளவிடும். அடுத்து சரி, 7 மீட்டர் என்பதை சென்டிமீட்டரில் மாற்றினால் கிடைப்பது 7 மீட்டர். 7 மீட்டர்னா 1 மீட்டர் ஈக்குவல் டு நம்மளுக்கு என்ன தெரியும்? 1 மீட்டர் ஈக்குவல் டு 100 சென்டிமீட்டர். அப்போது நம்மளுக்கு 7 மீட்டர் அப்படின்னா என்னது? 700 சென்டிமீட்டர். 7 மீட்டர்னா என்னது அப்படின்னா நம்மளுக்கு 700 சென்டிமீட்டர். அப்போ கரெக்ட் ஆன்சர் இஸ் 700 சென்டிமீட்டர். சரி, அடுத்து அளவிடப்படக்கூடிய அளவிற்கு டேஸ் என்று பெயர். அளவீடு என்று பெயர். அளவிடப்படக்கூடிய அளவிற்கு என்ன பெயர் அப்படின்னா அளவீடு என்று பெயர். சரி, அடுத்து நெக்ஸ்ட் வந்து சரியானவற்றை தேர்ந்தெடுத்தெழுதுக. இப்போது கிலோமீட்டர், மில்லிமீட்டர், சென்டிமீட்டர், மீட்டர் கொடுத்துருக்காங்க. ஆனால் கிலோமீட்டர் பெருசு. அதை விட அதுக்கப்புறம் என்ன வரும் அப்படின்னா மீட்டர் வரணும். ஃபஸ்ட் ஆப்ஷன் தப்பு. இதில் எது கரெக்டானதுன்னா ஆப்ஷன் சி வந்து கரெக்டானது. கிலோமீட்டர் பெருசு, அதுக்கப்புறம் மீட்டர், அதுக்கப்புறம் சென்டிமீட்டர், சென்டிமீட்டர்லேருந்து மில்லிமீட்டர். சரிங்களா? சரி, அடுத்து அளவுகோலை பயன்படுத்தி நீளத்தை அளவிடும்போது உனது கண்ணின் நிலை டேஸ் இருக்க வேண்டும். அதாவது இடமாறு தோற்றப்பிள்ளையை தான் கொடுத்துருக்காங்க. சரியா? அளவிடும் புள்ளிக்கு இடதுபுறமாக, அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக, அதாவது 90 டிகிரியில் இருக்குன்னு சொன்னாலே, அப்போது அளவிடும் புள்ளிக்கு மேலே செங்குத்தாக இருக்க வேண்டும். ஆப்ஷன் பி கரெக்ட். எக்ஸே அழகுமுறையின் நீளத்தின் அலகு. நீளத்தோட அலகு நம்மளுக்கு என்ன தெரியும்? மீட்டர். நீளத்தின் அலகு நம்மளுக்கு என்ன தெரியும்? மீட்டர். 500 கிராம் டேஸ் கிலோகிராம். 500 கிராம் அப்படிங்கிறது எத்தனை கிலோ? அரை கிலோ. சரிங்களா? டெல்லிக்கும் சென்னைக்கும் இடையே உள்ள தொலைவு டேஸ் என்ற அலகால். டெல்லிக்கும் சென்னைக்கும் வந்து சென்டிமீட்டரோ மில்லிமீட்டர் அளவிடும்போது நான் என்ன சொல்லியிருக்கேன்? கிலோமீட்டர். சரியா? 1 மீட்டர் ஈக்குவல் டு டேஸ் சென்டிமீட்டர். 1 மீட்டர் ஈக்குவல் டு எத்தனை சென்டிமீட்டர்? 100 சென்டிமீட்டர். 5 கிலோமீட்டர் ஈக்குவல் டு டேஸ் மீட்டர். 5 கிலோமீட்டர் நம்மளுக்கு என்ன தெரியும்? 1000 மீட்டர் ஈக்குவல் டு 1 கிலோமீட்டர்னு தெரியும். அப்போ 5 கிலோமீட்டர்னால் என்ன வரும்? 5000 மீட்டர். 5 கிலோமீட்டர் நமக்கு என்ன வரும்? 5000 மீட்டர். இப்போ ஆன்சர் இஸ் 5000 மீட்டர். சரிங்களா? சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சரியா தவறா? ஒரு பொருளின் நிறையை 126 கிலோகிராம் என கூறலாம். சரி, கரெக்டு தானே? பொருளோட நிறை அதாவது வெயிட்டு, நிறையோட எஸ்ஐ அலகு வந்து கிலோகிராம். அப்போது சரி. ஒருவரின் மார்பளவை மீட்டர் அளவுகோலை பயன்படுத்தி அளவிட முடியும். ஸ்கேலை வச்சு நம்ம வந்து மார்பளவு அளவிட முடியுமா? முடியாது. அப்போ இது வந்து தவறு. 10 மில்லிமீட்டர் என்பது 1 சென்டிமீட்டர். சரி, அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க? முழம் என்பது நீளத்தை அளவிட பயன்படும் நம்பகமான முறையாகும். முழத்தை வந்து ஒவ்வொருத்தோட கையை வச்சு தான் முழத்தை வந்து நம்ம என்ன செய்வோம்? முழம், ஜான் எல்லாம் கையை வச்சு தான் அளப்போம். பட் வந்து அது வந்து நம்பகமான முறை கிடையாது. அதனால தவறு. எஸ்ஐ அழகுமுறை உலகம் முழுவதும் ஏற்றுக்கொள்ளப்பட்டது. சரி, சரி, அடுத்து வாங்க.
சர்க்கரை வந்து பொது தராசு. எலுமிச்சை ஜாறு வந்து எதை பயன்படுத்தும் அப்படின்னா முகவையை பயன்படுத்தி இது பண்ணுவோம். சரியா? மனிதனின் உயரம் சென்டிமீட்டர். கூர்மையான பென்சிலின் முனை வந்து மில்லிமீட்டர். ஓகேவா? மில்லிமீட்டர். சரிங்களா? சரி, அடுத்து வந்து என்னது அப்படின்னா பால் வந்து பருமன். காய்கறி வந்து பால் வந்து அதோட எப்படி கன அளவு, அதாவது இத்தனை கன அளவு இருக்குது, இவ்வளோ இது இருக்குது அப்படின்னால அதோட எஸ்ஐ அலகு வந்து என்னது அப்படின்னா மீட்டர் கியூப் மென்ஷன் பண்ண இல்லையா? அதே மாதிரி காய்கறிகள் அப்படின்னா என்னது அப்படின்னா நிறைன்னு வரும். சரியா? நிறையோட எஸ்ஐ அலகு வந்து என்னது கிலோகிராம். ஓகேவா? சரி, அதுக்கடுத்து முன்னங்கையின் நீளம். முன்னங்கையோட நீளம் வந்து என்னது முழம். நீளத்தின் எஸ்ஐ அலகு தெரியும், மீட்டர். நேனோ அப்படிங்கிறது என்னது 10⁻⁻⁹. காலத்தின் எஸ்ஐ அலகு வினாடி. கிலோ அப்படிங்கிறது 10⁻3, அதாவது 1000. கிலோனா என்னது 1000. ஏறுவரிசையில் எழுதுக. ஏறுவரிசை அப்படின்னா என்னது சின்னதுலேருந்து பெருசு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து மில்லிமீட்டர், அடுத்து என்ன வரும் சென்டிமீட்டர், அடுத்து மீட்டர், அடுத்து வந்து என்னது கிலோமீட்டர். சரிங்களா? சரி, அவ்வளோதான். இதை மட்டும் கோத்ரூ பண்ணாலே போதும். அதுக்கப்புறம் வந்து இந்த இதை கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. ஏன்னா புக் பேக்கில் இருந்து நம்மளுக்கு சம் கொஸ்டின் சொல்லலாம். நம்ம ரொம்ப மிஸ் பண்ணுறது என்னது அப்படின்னா புக்குக்குள்ளெல்லாம் படிச்சுருவோம், புக் பேக் வந்து படிக்க மாட்டோம். ஏன்னா புக்குக்குள்ளே படிச்சிட்டோம்ல, புக் பேக் அதானே இருக்குன்னு சொல்லிட்டு. சரிங்களா? சரி, அப்புறம் இந்த கீழ்கண்ட வினாக்கள் விடையை கட்டத்தில் தேர்ந்தெடுக்க. நம்ம இந்த இது ஒரு 10 இதை மட்டும் படிச்சுக்கிட்டா போதும். சரிங்களா? 10⁻³ அப்படிங்கிறது என்னது அப்படின்னா ஆல்ரெடி நம்ம படித்தோம். என்ன படித்தோம்? கிலோ. அதாவது 10⁻³ என்னது கிலோ. 10⁻³ அப்படின்னா என்னது துணை பன்மடங்களில் படித்தோம் இல்லையா? மில்லி 1/1000 படித்தோம் இல்லையா? அந்த 1000 மேலே போனால் 10⁻³ அதாவது மில்லியில் வரும். காலத்தோட எஸ்ஐ அலகு வந்து என்னது வினாடி. சாய்வாக அளவிடுவதால் ஏற்படுவது என்னது தோற்றப்பிழை ஏற்படும். கடிகாரம் காட்டுவது நேரம். ஒரு பொருளில் உள்ள பருப்பொருளின் அளவு வந்து நிறை. பல மாணவர்கள் அளவிட்ட ஒரு குறிப்பிட்ட அளவீட்டின் இறுதியான மதிப்பை பெறுவதற்காக எடுக்கப்படுவது சராசரி. சரிங்களா? ஒரு அடிப்படை அளவு வந்து நம்ம ஏதோ ஒரு அடிப்படை அளவு, நீளமாக இருக்கலாம், நிறையாக இருக்கலாம், காலமாக இருக்கலாம், சரியா, வெப்பநிலையாக இருக்கலாம், ஏதோ ஒன்று அடிப்படை அளவு 7ல் ஏதோ ஒன்று எழுதிக்கலாம். வாகனங்கள் கடக்கும் தொலைவை காட்டுவது. வாகனங்கள் கடக்கும் தொலைவு என்ன பார்த்தோம்? அந்த பாக்ஸில் பார்த்தோம் இல்லையா? ஓடோமீட்டர். தையல்காரர் துணியை அளவிட பயன்படுவது மீட்டர் அளவுகோல். இல்லைனா அளவுகோல் கிடையாது, அளவு நாடா, ஒரு டேப் வச்சுருப்பாங்க. சரிங்களா? அது. நீர்மங்களை அளவிட உதவும் அளவீடு வந்து லிட்டர். அதாவது நீர்மங்களை எதில் பயன்படுத்தி அளவிடணும்னா லிட்டர். சரி, ஓகேங்களா? நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். நல்லா ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. இதை படித்ததெல்லாம் இந்த வீடியோவோட பார்த்துட்டு விடாமல் ஒரு நோட் போட்டு எழுதி வச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு 2-3 டேஸ் கழித்து நம்ம என்ன படித்தோங்கிறதே மறந்துடும். ஸோ நம்ம ரொம்ப கஷ்டப்பட்டு டைம் ஒதுக்கி நம்ம படிக்கிறோம் அப்படின்னா அதை வேல்யூபலாக கண்டிப்பாக ஒரு நோட்டு போட்டு எழுதுனா தான் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நல்லா படிங்க. ஆல் தி பெஸ்ட். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.